இன்னைக்கு மாமியாருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இனிமே ஈவினிங் போல தான் எதனா பாயாசம் செய்யணும்னு சொல்லிட்டு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சேமியாவும் இல்லை, அடையும் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் பால்கார் வருவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட மட்டும் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வீட்டில் மட்டரிசி இருந்தது. அதனால் மட்டரிசி வச்சு தான் இன்றைக்கி வந்து பாயாசம் செஞ்சுருந்தேன். தேங்காய் பால் ஊற்றி வெல்லம் சேர்த்து செஞ்சால் பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் வந்து அதிகமாக இல்லைன்றதுக்காக நான் பசும்பால் ஊற்றி அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எங்கள் மாமியார் இருந்தாலும் சரி, யாருக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் வீட்டில் வந்து நான் கண்டிப்பாக பாயாசம் மட்டும் செஞ்சுருவேன். ஏன்னா வந்து கேக்கு வெட்டுறோம் வெட்டல அது வந்து 2வது விஷயம். ஆனால் கண்டிப்பாக வந்து பாயாசம் மட்டும் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் சிம்பிளாக வந்து ஒரு கேக்கும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. போன வருஷம் நாத்தனார் பசங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடினோம். இந்த வருஷம் அவங்க யாருமே இல்லை. நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ சிம்பிளாக கேக்கும் வெட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.